உங்க எல்லாருக்குமே கிருபையும் சமாதானம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நிச்சயமாய் பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஆபிரகாமுடைய கதைகளை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். என்னோடு கூட நீங்க அப்படியே ஃபாலோ பண்ண வருவீங்கன்னா, முக்கியமா பண விஷயத்துல, சாதிக்க வேண்டிய விஷயத்துல, விஸ்டம்ல கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார். எல்லாத்துலயும் நீங்க மேல இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்தது வனாந்திரத்திலேயே விடுறதுக்காக இல்ல, நிறைவான, பிளென்டியான, ஓவர்ஃப்ளோவான ஒரு பாலும் தேனும் ஓடுற தேசத்துல, விசாலமான ஒரு தேசத்துல அவர்கள் குனிஞ்சு வேலை செய்யற இடத்துக்கு மறுபடியும் கொடுக்கறதுக்காக கர்த்தர் வெளியே கொண்டு வரல. அவர் வெளியே கொண்டு வந்து ஒரு உயர்வான இடத்துல வைக்கணும்ன்றதான் கர்த்தர் அங்க விரும்பினார். அதே மாதிரிதான் கர்த்தர் உங்களை ரட்சித்தது வெறும் மன்னிச்சுட்டு உன் வாழ்க்கை நீ வாழு அப்படின்றதுக்காக அல்ல. அவர் உங்களை நிறைவான ஒரு இடத்துக்கு, குறையில்லாத ஒரு இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வரணும்னு விரும்புகிறார். கர்த்தர் நம்மளுடைய மேய்ப்பனா இருக்கிறது நம்ம குறையோடு இருக்கிறதுக்காக இல்ல, நம்ம குறைவு எதுலையுமே குறைபடக்கூடாது. நம்மளுக்கு முன்பதாய் வைக்கப்பட்ட எந்த பாத்திரங்களும் குறைவா இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா விதவிய போய் எல்லா பாத்திரத்தையும் எடுத்துட்டு வான்னு அப்படி சொன்ன உடனே அவங்க எடுத்துட்டு வந்த எல்லா பாத்திரம் நிரம்பிச்சுன்னு தான் பைபிள் சொல்லுது. அப்ப அதே மாதிரி நம்மளும் ஒரு பாத்திரமா இருக்கிறோம். நீங்க இதுல குறைவு அதுல அப்படியா இல்லாம எல்லாத்துலயும் உன்னை நிறைவா வைக்கணும்னு விரும்புகிறார். உன் குறைவை கர்த்தர் விரும்பல, உன்னுடைய தரித்திரத்தை கர்த்தர் விரும்பல, உன்னுடைய துக்கத்தை கர்த்தர் விரும்பல, உன் வேதனையை விரும்பல, உன் வாழ்க்கைய மாத்த விரும்புகிறார். இந்த சத்தியங்கள், இந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கைய மாத்திரம் இல்ல, உங்களுடைய எல்லா சூழ்நிலையை மாத்தும், உங்களுடைய எல்லா குறைவுகளை மாத்தும். இன்னைக்கு நீங்க வேலையை ட்ரை பண்ணின்னு இருக்கலாம், ஏதோ ஒண்ணு நீங்க முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கலாம், அநேகர் கேவலமா பேசின்னு இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு கிருபையா எல்லாத்தையும் செய்ய போகிறார். சோ நிச்சயமா என்னோட கூட நீங்க கலந்து கொள்ளுங்க. தொடர்ந்து இந்த வீடியோகளை பாருங்க. கர்த்தர் உங்களோட கூட இடைபெறுவார். நான் விசுவாசிக்கிற தீர்க்க தரிசனமா கர்த்தர் உங்க கூட பேசுவாருன்னு சொல்லி ஆபிரகாம் ஸ்டோரியை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஆபிரகாம் அவனுடைய வெல்த், அவனுடைய எல்லாமே நிறைவான பின்பு ஆபிரகாமும் லோத்தும் ஒன்னா இருந்தாங்க இல்லையா? அவனும் ஆபிரகாமை விட லோத்து பெரியவனா இல்ல, அவங்கிட்டயும் சில சொத்துகள் பொருட்கள் எல்லாமே இருந்துச்சு. இப்போ இவனுடைய மேய்ப்பனும் ஆபிரகாமுடைய மேய்ப்பனுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் நடக்குது. இது நடுவுல ஆபிரகாம் லோத்து கூப்பிட்டு சொல்றாரு, பாரு நீயும் நானும் ஒரு சகோதரர், இங்கிலீஷ் வேர்ஷன் சொல்லு, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி, நம்மளுக்குள்ள ஆர்கியூமெண்ட்ஸ் வேண்டாம், சண்டை வேண்டாம். அதனால நீ என்ன பண்ணு, நம்மளுக்கு முன்பதா இவ்வளோ பெரிய நாடு ஊர் இருக்கு, இவ்வளோ பெரிய இடங்கள், நிறைய இடங்கள் இன்னும் இருக்கு. நீ ரைட்ல போனா நான் லெஃப்ட்ல போறேன், இல்ல நீ லெஃப்ட்ல போனா நான் ரைட்ல போறேன், நீ எதை வேணாலும் எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே லோத்து எங்கடா நல்லா இருக்குதுன்னு பாக்குறாரு. சோதாம் குமாரா சைட்ல போயிட்டு என்ன பண்ணிடுறாருன்னா, நான் இது எடுத்துக்கிறேன், இது பாக்குறதுக்கே எப்படி இருக்குது, பயங்கரமா இருக்குது அப்படின்னு சொல்லி போயிடுறார். இன்னைக்கு நம்ம கூட சில நேரத்துல நம்ம வருத்தப்படுவோம். நம்ம லோத்தை பார்த்து ஆபிரகாம் என்னன்றாரு, நம்ம ரெண்டு பேர் சண்டை வேண்டாம், செப்பரேட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு அது அவன் ஒன்னும் அந்நிய இல்ல, ஒரு ஃப்ரெண்ட் இல்ல, சொந்தக்காரன். சில நேரத்துல கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாரு, எல்லாரையும் ப்ளீஸ் பண்றது, எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நம்ம நேரத்தை கொடுத்துடக்கூடாது. சில நேரத்துல தன்னைத்தானே செப்பரேட் பண்ணிக்கணும் தன் ட்ரீமுக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லா நேரத்திலையும் எல்லாருக்குமே நம்ம அவைலபிளா இருக்கக்கூடாது. உடனே இது சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, உங்க கணவர் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சண்டை உடனே கர்த்தர் செப்பரேட் பண்றாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி வேற, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்புறமா இதை கேட்டுட்டு கர்த்தர் எனக்கு என் மனைவி கிட்ட இருந்து என்ன செப்பரேட் பண்ண சொல்றாரு, இப்பதான் அந்த மெசேஜ் கேட்டேன்ற போறீங்க. நான் சொல்றது, மனைவியும் கணவர் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு. அல்லேலூயா. நீங்க வேற அவங்க வேற இல்ல. ஆனா அவங்கள கொஞ்ச நேரம் அப்படி விட்டுட்டு நீங்க இப்படி வரலாம், இல்ல கொஞ்ச நேரம் இப்படி விட்டு, ஆனா ஒரேடியா விட்டுட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு போய் கர்த்தர் என்ன தனியா அழிச்சாருன்னு போயிட போறீங்க. கர்த்தர் அப்படியாப்பட்டவர் இல்ல. நீங்க சாரால அவர் செப்பரேட் பண்ணிக்கல, ஆனா சகோதரனை, அல்லேலூயா ஆமென், சகோதரனை, கூட பிறந்தங்க இல்ல கூட வளர்ந்துங்க, தூரத்து சொந்தக்காரங்க. ஆபிரகாமுக்கு பையன் மாதிரியே வச்சுக்கோங்களேன். ஆமாப்பா எல்லாம் ஓகே, நீயும் வளர்ந்துட்ட இல்லையா, உன்னுடைய ஆளுக்கு என்னோட ஆளுக்கு சண்டை வருது,
நம்மளுக்குள்ள பிரிவினை குழப்பங்கள் எல்லாம் வேணாம். நம்ம 2 பேர் எப்பவுமே ஃபேமிலியா இருக்கிறதுனால உன்னை நீ செப்பரேட் பண்ணிக்கோ. அல்லேலூயா. சில நேரத்துல அவங்களா போயிடுவாங்க, சில நேரத்துல அவங்களா ஒரு விஷயத்த மண்டையில போட்டு போயிடுவாங்க. நீ அவங்கள அப்படியே பூச்சி இழுத்துன்னு இருக்க கூடாது. உன் வேலைய நீ பார்க்க கத்துக்கணும். இன்னைக்கு உங்க குடும்பம் உங்ககிட்ட ஒட்டு சேர்க்காம இருக்கலாம், இல்ல உங்க கூட பிறந்தவங்க ஒட்டு சேர்க்காம இருக்கு, உங்க கூட இல்லாம இருக்கலாம். அவங்க வேலையை பார்த்துன்னு அவங்களுடைய இதுல போயிட்டு இருக்கலாம். என்னடா இல்லையே, நீ கவலைப்படாத. they are not your source. உன்னுடைய சோர்ஸ் அவங்க இல்லை, உன்னுடைய ஒத்தாசை அவங்க கிட்ட இருந்து வர்றது இல்லை. ஒரு சமயம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்லை யாருன்னா இருக்கலாம், உனக்கு கொடுத்துனே இருக்கலாம், சடன்ல ஸ்டாப் பண்ணிருக்கலாம். அதனால நீ வருத்தப்பட்டு இருக்கலாம். நீ இன்னைக்கு வருத்தப்படாத. கர்த்தர் கிரேட்டர் டோரை உனக்கு ஓபன் பண்ண விரும்புறார். எப்படா லோத்து கிளம்புவான் தேவன் காத்து நின்ற மாதிரியே பைபிள் சொல்லுது, லோத்து போன பின்பு தேவன் வரார். அல்லேலூயா. லோத்து போன உடனே தேவன் அப்பியர் ஆயிட்டு ஆபிரகாம் கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். ஆபிரகாம், நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத், நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் பாத்துக்கப்ப, எல்லாத்தையும் பாத்துக்கோ. இது எல்லாமே உன் சங்கதிக்கு நான் கொடுக்க போறேன். லேண்ட பத்தியே பேசுற கர்த்தர் உங்ககிட்ட தான் பேசின்னு இருக்கிறார். கர்த்தர் உனக்கு ஒரு ஸ்பெஷல் லேண்ட வச்சிருக்கிறார். அந்த லேண்ட் உனக்கு மாத்திரம் இல்ல, உன் சங்கதிக்கே உனக்கு கொடுக்க போகிறார். இன்னைக்கு சொல்ல, இது எனக்கு சொந்தம் இல்லை, நான் இருக்கிற வீடு எனக்கு சொந்தம் இல்லை, இல்ல இல்ல, அதை சொந்தமாக்கி கொடுக்க போகிறார். இன்னைக்கு நான் இருக்கிறது ஒரு லீஸ் வீடு, இல்ல வாடகை வீடுலாம் இல்ல, கர்த்தர் அதை உனக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இல்ல நான் இருக்கிறது வாடகை கடை, இல்ல இல்ல, கர்த்தர் அதை உனக்கு சொந்தமா கொடுக்க விரும்புறார். ஆமென். அல்லேலூயா. சோ நல்லா ஒன்னு புரிஞ்சுக்கங்க, இவங்க போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லி அப்படியே கை காலே உடஞ்ச மாதிரி, கை கால் இல்லாதவனே எதனா சாதிச்சு அவார்டு வாங்கிடுறான், கண் இல்லாதவன் அவார்டு வாங்கிடுறான். ஆனா அவன் என்ன விட்டு போயிட்டான், இவரு என்ன விட்டு போயிட்டார். இல்ல இல்ல, கர்த்தர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான். அல்லேலூயா. கர்த்தர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான். ஒரு இமேஜினேஷன் பாரு, இதெல்லாம் நடுடா, இதெல்லாம் உனக்கு தான் அப்படின்றார். சில நேரத்துல உன் ட்ரீம் எப்போ ரிமைண்ட் பண்ணுவார்னா, சில ஆட்கள் உன்னை விட்டு போன பின்பு, சில பிரிவினைகள், சில காரியங்கள் நடக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது பாருங்க. ஏன் அப்படின்னா, உன் ட்ரீமுக்கு கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிற தரிசனத்துக்கு, ஏன்னா அவங்க பிரிஞ்சு போறாங்கன்னா அவங்க கெட்டுங்க அப்படின்னு சொல்ல வரல, அவங்களுக்கு கர்த்தர் ஒரு ட்ரீமை வச்சிருப்பாரு, அவங்களுக்கு ஒரு சித்தத்தை பிளான கர்த்தர் வச்சிருப்பா. அவங்க இங்க இருந்திருப்பாங்க, நானும் அவங்க கூட இருந்திருப்பேன், அவங்க நெகட்டிவா பேசியிருப்பாங்க, நம்மளுடைய ட்ரீம் அவங்களுக்கு தெரியாது. பாருங்க, எல்லாருக்குமே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண உட்காந்துக்கிறதெல்லாம் இல்லை. என்ன பண்ற, உண்மையா கர்த்தர் உன்னை அழைச்சாரானாலும் கூட கேட்பாங்க. உன்னால அந்த நேரத்துல நிரூபிக்கிறதுக்கு கூட ஒண்ணுமே இருக்காது. ஆனா கர்த்தர் நிரூபிப்பார். உன்னை அழைத்தவர் அவர் நிரூபிப்பார். ஏற்கனவே உன்னை நிரூபிச்சிருக்கிறாரு. இவன் என் நேசகுமாரன், நான் இவர் மேல பிரியமா இருக்கிறேன். நீ ஊழியக்காரன் தானே, நீ பிசினஸ் மேன் தானே, நீ இது பண்ணு அது பண்ணு அது பண்ணு இது பண்ணுன்னு ரொம்ப டார்ச்சர் சரௌண்டிங் இருக்கும். அவங்களெல்லாம் தூக்கி சைட்ல வச்சிருவாங்க. டிஸ்டர்பே இல்லாம உன்னை நடத்த போறார். அல்லேலூயா. நார்த் பார், நான் உனக்கு தர போறேன். சவுத்த பார், நான் உனக்கு தர போறேன். ஈஸ்ட பாரு, நான் உனக்கு தர போறேன். வெஸ்ட் பேரு, 4 திசையிலும் டோருங்க தொறுக்க ஆரம்பிக்குது, ஒரு டோர் க்ளோஸ் பண்ண உடனே. ஆனா நீ அந்த டோர்லயே உட்கார்ந்து இருக்கிற, என்னடா இப்படி நடந்துச்சு, என்னடா என்னை விட்டு போயிட்டாங்களே, என்னடா என்னை வெறுக்கிறாங்களே, என்னடா என்னை தள்ளுறாங்களே, என்னடா என்னை ஒதுக்குறாங்களே, நீ கவலைப்பட்டுட்டு இருக்கிற. அவங்க வெறுத்தது நல்லதுன்னு சொல்லு, அவங்க உன்னை விட்டு போனது நல்லதுன்னு சொல்லு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்? அப்பதான் கர்த்தர் வருவாரு. எப்படா பவன் லோத்து போன உடனே கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட வராரு. ஏன்? அவனுடைய ட்ரீம், அவனுக்கு வச்சிருக்கிற கவனன்ட்ட, தரிசனத்தை பேச வரார். உன்கிட்ட கர்த்தர் பேசலன்னா நீ சில பேரை விட்டு வர்றது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. ஆமென். எல்லா நேரத்திலையும் எல்லாருக்கும் நம்ம இருக்க முடியாது. நமக்கு, உங்களுக்கு, உங்க கணவருக்கு, உங்க பிள்ளைகளுக்கு டைம் அதிகமா கொடுங்க. சகோதரர்களை விடுங்க, பரவாயில்ல. அவங்களுக்கு அவங்களுடைய லைஃப் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அவங்களுக்கு கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அவங்களை விட்டு போனவங்களுக்கு துரோகம் பண்ணாங்க, நீ நினைச்சு அவங்க போனது நல்லது, ஏன்னா கர்த்தர் அவங்களுக்கு ஒன்று வச்சிருப்பாரு. அதே மாதிரி உனக்கு ஒன்று ஸ்பெஷலா வச்சிருப்பாரு. உன் மேல ஒரு தரிசனத்தையும் உன் மேல ஒரு திட்டத்தையும் கர்த்தர் வச்சிருப்பாரு.
நெகட்டிவ் பீப்புள்ஸை கர்த்தர் தள்ளி வைக்கிறார். எல்லா நேரத்திலும் ஜீசஸ் எல்லா சீஷர்களையும் கூட்டுன்னு போல. சில ஒரு பெண் செத்துட்ட பிறகு 3 பேர், ஜேம்ஸ், பீட்ரு, ஜான், இவங்க 3 பேரை தான் ரொம்ப முக்கியமா கூட்டுன்னு போயிறாரு. மிச்ச பேரெல்லாம் வெளியே நிக்க, நீங்களாம் வெளியவே இருங்க. எல்லா நேரத்திலும் எல்லாரையும் கூட்டுன்னு சுத்த முடியாது. அதே மாதிரி தான் கர்த்தர் மற்றவங்க கிட்ட இருந்து செப்பரேட் பண்ணிக்கிறார். பவுல் கூட சொல்றாரு, அவங்க மத்தியில இருந்து உன்னை நீ செப்பரேட் பண்ணிக்கோ. அவங்க அந்நிய சிலைக்கு வைக்கிறது அது இதுன்னெல்லாம் பேசும்போது மற்றவங்களுக்கு மத்தியில உன்னை நீ செப்பரேட் பண்ணிக்கோ. பைபிள் தியானிக்கிறது இன்னைக்கு நிறுத்தப்பட்டிருக்கா? சபைக்கு நீ போவாத இருக்கிறியா? இவங்க வராங்க, அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற? ஏன் தெரியுமா அவங்க எல்லாம் உன்னை விட்டு போறாங்க? நீ கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிற. சபையை தேடுறதே இல்லை, அவர் வார்த்தையை கேட்கறதே இல்லை. அவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு மறந்துட்டே இருக்கிற. அவருக்கு எல்லாரை விட அவரை நேசிக்கணும்னு விரும்புறார். உன்னை நேசிக்கிறதுனால குமாரனே கொடுத்திருக்கிறார். அதனால நேசினெல்லாம் சொல்ல வரல, அவர் உன்னை லவ் பண்றார். அவர் உங்ககிட்ட பேசணும். சாங் ஆஃப் சாலமன் அதான் சொல்ல, உன்னை பார்க்கணும்னு நான் விரும்புறேன்பா, உன்னை நான் உன் வார்த்தையை கேட்கணும்னு விரும்புறேன். அவர் ஆவலா இருக்கிறார். என் பிரேயர்ன்றதே என்னன்னா, அவர் உன்னை ரசிக்கிற ஒரு நேரம், என்கிட்ட வந்துற உன்னை அலங்காரம் பண்ணுகிற ஒரு நேரம். அல்லேலூயா. இன்னைக்கு மற்றவங்களுக்கு நேரத்தை கொடுத்து அவங்கள ப்ளீஸ், அவங்க சொல்றதை கேட்டு இது பண்ணு அது பண்ணு, உன்னுடைய தரிசனத்தை உன்னுடைய திட்டத்தை நீ விட்டுட்டு இருக்கிற. அதனாலதான் இன்னைக்கு அவங்கள ஆண்டவர் தூரம் வச்சிருக்கிறாரு. ஆமா தானே? மற்றவங்களையே முக்கியத்துவம் காட்டிட்டு இருக்கிற, அவங்கள ப்ளீஸ் பண்றதுலயே இருக்கிற. பட் God has a special dream for you. God has a special call for you. ஆமென். இன்னைக்கு உன் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆளாளுக்கு மாறி நிற்பாங்க. ஆளாளுக்கு பேச்சுகளை மாத்த இருக்க கூடாது. ஒன்ல நில்லுங்க. கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களை முக்கியமா உங்களை ஊழியத்துக்கு, இந்த உலகமே கலக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஓரத்துல நீ இருக்க ட்ரை பண்ற. இவ்வளோண்டு சம்பளம் இருந்தா போதும், வீட்டை மெயின்டைன் பண்ணிடலான்னு பாக்குற. இல்ல, பைபிள்ல எங்கேயுமே வேலை தேடுன்னு இல்லை. நீ கையிட்டு செய்கிற, நீ செய்யணும்னு கர்த்தர் விரும்புறார். நீ ஓனரா இருக்கணும் விரும்புற. இன்னைக்கு நீங்க எங்கேயோ ஒரு யோசேப்பை போல யாரோட அண்டர்ல இருக்கலாம். பட் God wants you to rule the world, rule the nation. Hallelujah. உன்னை ஆளுகை செய்ய, நீ ஆளுமை பண்ண கர்த்தர் விரும்புகிறார். Hallelujah. சோ கர்த்தரிடத்துல வாங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். கர்த்தர் உங்களை ஓனர் ஆக்க விரும்புகிறார். முக்கியமா ஆபிரகாம் அழைக்கும் போது நம்ம என்னன்றோம், லேண்டுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது, அதுக்கு ஆசை. ஆனா கர்த்தர் ஒருத்தனை அழைக்கும் போது என்னன்றாங்க, இந்த லேண்டை உனக்கு கொடுப்பேன், உன் சங்கதிக்கு கொடுப்பேன் தானே பேசிட்டு இருக்கிறார். கோல்டு சில்வர்ல ஆபிரகாமை உயர்த்தி வச்சிருக்கிறார். அவனுடைய சொத்து நிலம் தாங்க முடியல, அந்த அளவுக்கு தான் வச்சிருக்கிறார். அப்ப உன்னை கர்த்தர் தனிமைப்படுத்துறது உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேச. கர்த்தரையே மறந்துட்டு எல்லாருக்கும் பிஸியா தான், ஆண்டவரி வந்துடுற, இந்த ஆண்டவரி வந்துடுற, இங்க வேலை அந்த வேலை, யார் வேணாலும் கூப்பிட்டோம். கர்த்தரை மீறி மாத்திரம் போவாதீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அவர் செப்பரேட் பண்ணி இருக்கிறார்னா இட்ஸ் ஃபார் குட். God has separated you for your goodness. உன்னுடைய நல்லதுக்காக மற்றவங்களை செப்பரேட் பண்றார். உன்னை தனித்துவமா உயர்த்தணும்னு விரும்புறார். எல்லாம் என்ன விட்டுட்டாங்க, விட்டு போகட்டும், கர்த்தரும் கூட இருக்கிறார். உன்னை நடத்த, உன்னை உயர்த்த. அவருடைய சத்தம், இவங்க சத்தங்கள்லாம் இருக்கிறதுனால அவருடைய சத்தம் உனக்கு கேட்க மாட்டேங்குது. அதனாலதான் அவங்கள தள்ளிட்டு இப்ப அவர்கிட்ட பேசுறாரு. ஆபிரகாம் லோத்து போன பின்பு உடனே வராரு. எதுக்குன்னா, உனக்கு நார்த், உனக்கு சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்க விரும்புறேன். உன் சங்கதி இதெல்லாம் ஆண்டு கொள்ளுவாங்க. உனக்கு மாத்திரம் கர்த்தர் பேசல, இப்போ உன்னுடைய ஜெனரேஷனுக்கே கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். உன் ஜெனரேஷனுக்கு இதை கொடுக்க போகிறார், உனக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து என்னோட கூட இணைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.